சீமான் மாதிரியே பேசுறீங்க. என்ன நீ வித்தியாசமா இருக்கு நீங்க பேசுறது. சீமான் மாதிரியே பேசுறீங்க. அப்புறம் நடக்கு கருப்பசாமி நம்ம குலதெய்வம் இருக்குல்ல சொல்லுதாங்க. கருப்பசாமி இல்லப்பசாமி இப்போ குலதெய்வத்தை நீ இல்லை இது இல்லை பூராமே கிருஷ்ணனும் ராமர் தான் அவங்க அந்த ஆணியத்தை கொண்டு வராங்க. நம்ம என்ன இதான் குலதெய்வம் நம்ம பேர் வச்சதான் நம்ம குலதெய்வத்தை நடத்தும். அவன் அதை மறுக்கான்ல பூசாரி தானே இது பண்ணுறத போறாம மறுக்கான்ல அவன் எங்க ஐக்கியத்தை தான் நடக்கணும் அப்படிங்க. அப்போ கோயில் உள்ள உண்டியில் போனால் எல்லாமே சர்க்காரில் சேரு அப்படிங்க. அப்போ அப்படி உள்ள சேரும் போது மக்கள் பிரிவினை நம்ம கிடாய் வெட்டி இது பண்ணுவோம். அவன் கிடாய் வெட்டாமல் சைவ சாப்பாடுங்க அவன். அப்போ இப்படிங்கும்போது இந்து மோதி அப்போ என்ன செய்வாங்க அவன் பாணிக்குள்ள அவன் நடத்தத்தானே செய்யணும். மோடி செய்த போறாமல் ரொம்ப பாசக செய்த போறாமல் ரொம்பவுமே அவன் கட்சிக்காகத்தான் எல்லாமே உழைக்காங்க. நாட்டு மக்களுக்கு எதுவுமே கொடுக்கவே கிடையாது. எல்லா கட்சிக்கும் நீங்க சீமான் மாதிரியே பேசுறீங்க. என்ன நீ வித்தியாசமா இருக்கு நீங்க பேசுறது. சீமான் மாதிரியே பேசுறீங்க. அப்புறம் தான் நடக்கு நடைமுறை. உங்களுக்கு எந்த ஊரியா நீங்க? நமக்கு வந்து வட சத்திரம் தான். நான் அண்ணா டிஎம்கேல உள்ளவன் தான். அண்ணா டிஎம்கேல இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி மாதிரியே பேசுறீங்க. சீமான் மாதிரி பேசுறீங்க. சீமான் தான் சொல்லுவாரு நம்ம இந்துக்கள் கிடையாதா நம்ம வந்து கருப்பசாமி மாடசாமி இல்லையா இப்படி குலதெய்வமா கும்பிட்டவங்க நம்ம வந்து ஆட்டு கிடாய் வெட்டி சாப்பிடுவோம். அவங்க எல்லாம் சாப்பிட வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. ஈராங்க இல்லைன்னா என்ன தேவை சாப்பிடுவான். பசு மாட்டை அடிச்சு கொண்டுதான். மோடி வந்து கருப்பசாமி கோயில் கட்டுவாரா மாடசாமி கோயில் கட்டுவாரா முடியாது கோயில் கட்டுவாங்க. எதுவுமே கட்டுறது கிடையாது. அவங்க ஒரே இந்து மதத்தை மக்களை போறாம இது பண்றாங்க. சரியா நம்ம தமிழர்கள்ங்கிறது வந்து நம்ம மூதாதையர்களை வந்து கும்பிட்டோம். சிவன் இருக்காருன்னா இப்ப மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. மதுரையை ஆண்டவங்க மீனாட்சி அம்மன் சொல்றாங்க. மன்னன் ஆண்ட காலத்துல அந்தந்த கோயில அவங்க திருப்பாத்து பண்ணிருக்காங்க. இப்ப இடையிட்டு வந்து அதை போறாம என்னதாங்க அதை இவங்க மறுக்காங்க. ரெண்டாம் தரம் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்க. சாதாரணப்பட்டவங்களை உள்ள விட மாட்டேங்க. வசதி உள்ளவனா தான் உள்ள விடுதான். பணம் உள்ளவன. நம்ம தென்காசியில காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கோயில் இருக்கு. இது வந்து அரசியல் பண்றதுக்கு ராமர் கோயில் கட்டி தான் அரசியல் பண்ணணும்னு இல்ல. இது நல்ல புரிதலோட தான் இருக்கிறீங்க. அரசியல் புரிதலோட மதத்தை வச்சு நம்ம ராமர் கோயில போய் பார்க்க போறது இன்னைக்கு மோடி என்ன 3 நாளா பயணம் பண்ணி உள்ள பசங்க கோஷ்டி எல்லாம் முடிஞ்சு நான் 21 நாள் விரதம் இருக்கேன். இவர் விரதம் இருக்க யாருக்குன்னா தனிப்பட்டு போக கூடாது. அதாவது இவர் வந்து தனிப்பட்ட இந்த கோயிலை வச்சு செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா வந்து நாட்டுக்கெல்லாம் முதல்ல அவரை மந்திரி நாட்டுக்கு நல்லது பண்ணணும். நாட்டுக்கு தேவையான இப்ப மக்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அதிகரிச்சார் இல்லையா? ஜிஎஸ்டி அவ்வளவு தூரம் அதிகரிக்கிறதுனால இப்ப இவங்க குடும்பத்துல உள்ளவங்க தானே கஷ்டப்படுறாங்க. அவன் பைக் டயர் முதல் 1000 ரூபானா 1100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்ப வரி வந்து 28% வரி. நம்ம பைக் டயர் இருக்கு இல்லையா? பைக் டயருக்கு வந்து 28% வரி. 280 ரூபா வரி வந்து கார்பரேட் அதை தயாரிச்சு கட்ட போறது இல்ல. மோடி கட்ட போறது இல்ல. மக்களோட வரி பணத்தை தான் கட்டுறாங்க. மோடி அவனுக்கு தான் பூரா கொடுக்கான். இப்ப ரஜினிகாந்த் சொன்னாரு அதாவது விளைநிலை வாங்கின பூராம அப்பத்த பிளான் பணத்தை பூராம எல்லாமே ஒதுக்கு அந்த பூரா பணக்காரனுக்கு தான் அவன் பூராம சஸ்பெண்ட் செய்தான். 10 கோடி 20 கோடி அவன் சஸ்பெண்ட் பண்ணிதான். சாதாரணப்பட்ட ஏழைக்கு என்ன செய்தான் பணத்தை கெட்டு அப்படிங்க. அப்ப மக்கள் வறுமைப்பட்டவங்க இவன் என்ன செய்ய முடியும்? அப்ப மோடி திட்டத்தில் என்னன்னா வசதி உள்ளவங்களுக்கு தான் செய்தான். சாதாரணப்பட்ட மக்களுக்கு மோடி ஐட்டத்துல பாசாக கட்சி இதே யாரு இவர் நடைமுறை வேண்டார்ல அப்படின்னு நடக்காங்களா பயணம் அண்ணாமலை இதெல்லாம் பிரட்டமானது. அவன் மக்கள் கூட்டணியில தான் இருக்காங்க. திமுகவும் பாஜகவும் கூட்டணி தாயா கூட்டணியில தான் இருக்காங்க. நீங்க இதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்ப கன்னியாகுமரி இருக்குல்ல, கன்னியாகுமரியில மலைகளை எடுத்துட்டு போறாங்க. இப்ப அங்க வந்து திமுக போகுது. மு.க. ஸ்டாலின் போறாரு. அதே மாதிரி வந்து உதயநிதி எல்லாருமே போறாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிறத கேரளாவுக்கு கடத்தக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்காங்க. இப்ப அங்க இருந்து குப்பையை கொண்டு வந்து இங்க வந்து கொட்டுதாங்க. கழிவை வந்து கொட்டுதாங்க. அப்ப ஸ்டாலின் போனாலும் உதயநிதி போனாலும் அதை பேச மாட்டேங்காரு. அது மாதிரி வந்து அண்ணாமலை போறாரு. அந்த மாதிரி கடத்திட்டு போக கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்காங்க. யாருமே இங்க இருந்து கடத்திட்டு போறதை பத்தி பேச மாட்டேங்காங்க. சீமான் போனா பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அங்க போராடுறாங்க. அப்ப மறைமுகமா அவங்க எல்லாமே கூட்டணியில தான் இருக்காங்க. அதாவது அண்ணாமலைக்கு வந்து என்னன்னா அரசியல்னாவே தெரியாது. என்னன்னா அவரு பண்ற அரசியல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஊழலை வந்து ஒழிக்கிறோம். ஊழல் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் வெளிப்படையாவே தெரியும்ல. நீங்களே சொல்றீங்க. இப்ப வந்து பணம் வாங்குறாங்க வேலைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வேலை பார்த்தாங்கன்னா கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப திமுக ஊழல் பண்ணுதுன்னு தெரியும். அதிமுக ஊழல் பண்ண தெரியும். பாஜக வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபா ஊழல் பண்றாங்க. இப்ப வட இந்தியாவிலாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி ரூபா 150 கோடி ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. பாஜக பிஜேபி வந்து விலைக்கு வாங்குறாங்க. அதே எனக்கு பாஜக உள்ள ஆளுல ஒரு கற்பனை பண்ணி ஒரு குழந்தைய எல்லாம் 9 பேர்த்த கொலைட்டான். 9 பேர்த்த அரெஸ்ட் பண்ணேன். 9 பேர் அந்த ஓட்டு எலெக்ஷன் வந்தாங்க. 9 பேர்த்த விடு பண்ணிட்டேன். குஜராத்துக்கு வந்து என்னதான் ஸ்வீட்டு கொடுக்கான்.
வெளியாட்டவன இப்போ என்ன செய்தான் கட்சியிலேருந்து சர்க்கார் என்ன செய்தான் கோர்ட்டில் தாக்கல் பண்ண அப்புறம் உள்ள பிடிச்சி அப்படிங்க பழையபடி வெளியே வரேன். அப்போ அவங்க எல்லாம் செய்து அக்கப்பர் பண்ண மாட்டாங்க. நேற்று விஜயகாந்த் கொண்டாடி நேற்று என்ன வருது உடனே மோடி தான் அனுசரணை பண்ணுதான். மோடி வந்தா தான் நாட்டுக்கு நல்லது அப்படிங்க. அவன் உடனே தாமரை வரிதான் போறான். மோடி வந்து பெரிய இது வரைக்கும் விஜயகாந்த் மேலச்சலாம் சொல்லுங்களே, விஜயகாந்த் உடம்புல சரியில்லாம 5 வருஷம் ஆறு மோடி என்னென்ன கேட்டது கிடையாது, கேட்டது கிடையாது. செத்த உடனே அவன் என்ன வால்பேட்ல போடுதான், வால்பேட்ல போட்டு அவர் நல்லவர், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்க. இப்படி உள்ள சூழ்நிலையில மோடி என்ன தெரியுமா, சனங்களை பூரா ஏமாத்த. இன்னும் என்ன மோடி என்ன ஒவ்வொரு இதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் போடணும்னு சொன்னாங்க. மோடி 10 பைசா போட்டது கிடையாது. கருப்பணத்தை ஒழிக்கணும்னாங்க, அதுவும் ஒழிக்கல. பழைய 1000 ரூபாய செல்லாதுன்னா 500 ரூபாய் செல்லாது அப்படின்னா 2000 ரூபா தான் வரும். அதே 2000 ரூபாய் என்னஞ்சா தெரியுமா, பெரிய ஒரு முட்டை மண்டை ஒரு பெரிய ஒரு இது உடனே 20 கோடி ரூபாய் ஆட்சிட்டாங்க. 70 தங்கம் அதுவும் உடனே கைப்பினா. அது என்ன ஆச்சுன்னு வெளியே தெரியல அவங்க திட்டத்துல. அது பூரா பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இப்ப இல்லையா, இப்ப ஒரு வீட்டுல வந்து ரைடு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடி ரைடு ஒரு 1000 கோடி பிடிக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 30% வந்து கொடுக்க சொல்லிடுவாங்க. 1000 கோடினா 300 கோடி ரூபா அவங்களுக்கு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு 600 கோடி வந்து அவங்க பணம் வந்து தப்பிச்சுக்கிடும். 100 கோடி ரூபா வந்து நாங்க பிடிச்சோம்னு கணக்கு காட்டிட்டு அவன் 30 கோடி ரூபா 300 கோடி ரூபா கமிஷனு, இவங்க வந்து 600 கோடி ரூபா தப்பிச்சிடும். இப்படித்தான் வந்து ஏமாத்துவாங்க. இப்ப திமுக வந்து கவர்மெண்ட் கிடையாது, அது எவன் அடிச்சு வச்சிருக்கானோ திருநாடா அந்த கொலைக்காரன்ட்ட தான் இருக்கும். பேருக்கு வந்து பாஜக வந்து அவங்க வந்து ஐடி ரைடும்பாங்க, பிடிப்பாங்க, அவங்க கமிஷனை கொடுத்துட்டு தப்பிச்சிருவாங்க, அவ்வளவுதான். திமுகவும் கமிஷன் தான், அதிமுக கமிஷன் தான், எல்லாம் கமிஷன் தான். நாம் தமிழர் கட்சி தெரியுமா, விவசாய சின்னம் தெரியும். அது நம்ம டெய்லியும் இந்த பேட்டி போடுவோம்ல, பேட்டி போட்டு 4 பேர் 8 மணி 7 மணிலேருந்து 8 9 மணி பேட்டி விடுவாங்க. ஒவ்வொரு கட்சியை பற்றி தாக்குவாங்க. இவன் இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சா, நான் கரெக்டாக தான் பார்ப்பேன். இவன் என்ன செய்தான், இவன் என்ன ஹோல்ட் பண்ண, அவன் என்ன பண்ணுதான் அப்படின்னு ஒன்று சண்டை விடுறவனுக்கு பயங்கரமாக இது பண்ணுவாங்க. பண்ணும்போது கடைசியில் பாசக சொல்ல அவன் மூலியம் நான் நாட்டுக்கு எவ்வளோ தூரம் நான் செஞ்சுருக்கேன், எத்தனை கோடியை செஞ்சுருக்கேன். வீடு சட்டப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வீடு கட்டும்போது அவன் 1,10,000 தான் கொடுக்கான். இவன் கொடுக்க 7 லட்சம் 8 சேர்த்து கொடுக்கான். அவன் வீடு ஓடுறது என்ன ஓடுதான், மோடி வீடு நான் தான் எல்லாத்துக்கும் போட்டுறது. அப்ப மத்திய சர்க்கார் தான் போற காசு போடுறது. காவாசியை போட்டு பேர் என்ன மோடி கட்டுறது, வீட்டை கட்டுறது. அது என்னன்னா மோடி திட்டத்துல வீடுன்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம ஆட்கள்லாம் மோடி தான் வீடு கட்டி கொடுத்தாரு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா மோடி வீடு கட்டி கொடுக்கல. தமிழ்நாட்டுல நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணம் தான். இப்ப நீங்க ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி, இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு கூலி வேலை பாக்குறாங்கன்னா, இல்ல அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னா, அந்த பணத்துலதான் எல்லாருமே வரி கட்டுறோம். 18% வரி, 28% வரி. பெட்ரோலுக்கு வந்து 100 ரூபா பெட்ரோல்னா 50 ரூபா வரியா கட்டுறோம். இந்த வரி வந்து மாநில அரசுக்கு பாதி போகுது, ஒன்றிய அரசுக்கு பாதி போகுது. இப்படி வரி கட்டுற பணத்தை வச்சுதான் நமக்கு வீடு கட்டி கொடுக்கறது எல்லாம் பண்றாங்க. மாதம் கிட்டத்தட்ட வரியா மட்டுமே ஒருத்தருமே பல ஆயிரக்கணக்கில் வரி கட்டுறாங்க. இதே மோடி எத்தனை கோடி வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கோடி வாங்கி அத்தனை பூரா பணக்காரங்க தான் கல்வெட்டி ஆக்க. அதனால வந்து நம்ம அரசியல்வாதிங்க வந்து பண்ணிட்டாங்க, வீடு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா மோடி கட்டி கொடுக்கல, நம்ம வரி பணம் அது விளம்பரப்படுத்தினா அப்படி ஏமாத்தினா நீங்க ஓட்டு போடுவீங்க. அப்படி ஏமாத்த போய் தமிழ்நாட்டுல ஏற்கனவே விவசாயிகள் பூராமே டெல்லியில இது பண்ணாங்க. அது வந்து மோடி ஒரு எட்டு வந்து அந்த விவசாய பழனிசாமி அவர் இருக்கிற அண்ணாட்டத்தில் இருக்கிற மோடி ஒரு வார்த்தை என்னமான்னு பேசினாரா, பேச மவுனி சாதிச்சாங்க. அதே அவங்க ஒரு அந்த விளையாட்டு போட்டியில ஒருத்தன் செலுத்தி அவன் ஏதோ குத்தம் பண்ணாங்க, அவனை அரசே பண்ண மாட்டேங்க. அவங்களும் ஒரு 3 மாசமா போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, அவங்களும் என்னென்ன சாட்டே இல்லை. இப்படி பல சிக்கல் பூரா அவங்க செய்து பூராமே வெளியே வராது. மக்கள் என்னன்னா பூரா கொந்தளிச்சுட்டா இருக்கு. இந்த வட்டத்துல ஜனதா கட்சி தனிப்பட்ட கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு. மோடி அவங்க சூழ்நிலை நடந்துட்டு. நாம் தமிழர் கட்சி வந்து தனியா நின்று 32 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதை என்ன நினைக்கிறீங்க? அதான் பெருமை. அதாவது எந்த கட்சியில கூட்டணி இல்லாம அவங்க செய்யதான் பெருமை. ஆனா இன்னொன்னு வச்சுங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல. நான்கு தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆள் இல்ல, அவனுக்கு பண வசதி கொடுக்கவும் ஆள் இல்லை. ஏன்? அதனாலதான் அவங்க பேசி வெற்றியில போயிருக்கு. இவங்க இருக்க வேண்டியதான், இருக்க ரூபாயை பூராமே பங்கு ஓட்டுங்க. ஒவ்வொரு ஓட்டு எலெக்ஷனுக்கு இவ்வளவு பங்கு ஓட்டு, அவங்கள்ட்ட பங்கு போடுறதுக்கு வழி இல்லை. பேசுதாங்க, திறமையா செய்தாங்க, அது நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. அத்தனைக்கு கம்சம் கட்டி இறக்க வேண்டியது. அப்படித்தான் நான்கு தமிழ்ல நடக்கும். அவர் எவ்வளவோ பேசினாலும் நல்லது நடத்தினாலும் இருக்கிறவங்க மலிக்கிறது. அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப போராட்டம் பண்றாங்க தமிழ்நாடு முழுவதும். கன்னியாகுமரியில கேரளா கடத்தினா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடுது, வேற எந்த கட்சியுமே போராட மாட்டாங்க. பரந்தூர்ல வந்து 5000 ஏக்கர்ல விவசாய நிலத்தெல்லாம் அழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் மூட்டைக்கு மேல நெல் விளையும், அதை அழிக்கிறாங்க.
ஒரு 11 கிராமத்துக்கு மேல அங்க இருக்க கிராமங்கள்லாம் அழிச்சிட்டு 5000 ஏக்கர்ல பரந்தூர் விமான நிலையம் கட்டுறாங்க. இது வந்து பிஜேபியோட திட்டம். அதிமுக வந்து திமுக வந்து நிறைவேற்றுறாங்க. இதுக்கு வந்து ஆதரவு வந்து திமுகவும் தராங்க, அதிமுகவும் தராங்க. சீமான் மட்டும் தான் அங்க போய் போராடுறாரு. ஏன்னா இந்த 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை நடந்தது, அதோட முதல்ல போராட்டம் நடத்தினாங்க. சீமான் மட்டும் தான் போராடுறாரு. ஏன் மத்த கட்சி எல்லாம் போராட மாட்டேங்குது? போராட மாட்டேங்குன்னு எல்லாமே கமிஷன் தாயா, எல்லாம் ஒத்துழைக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா பேரும் கூட்டணியா இருந்துக்கிட்டு, ஆனா பேசுறது தனிப்பட்ட அவன் இவனை வைதான், இவன் அவனை வைதான். நைட்டோட பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அண்ணா டிமிக்கல் இருக்கையில அவன் ஊழல் பண்ணான், இப்ப ஐயன் இருக்கையில இவன் ஊழல் பண்ணுதான். 2 பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டு அவன் கட்சியை காப்பாதுக்கு அவன் மதித்தனத்தை வருமானத்தை பெருக்கத்தான் வழியாக மக்களுக்கு செய்யக்கூடாது வழி இல்லை. ஆனா 4 கட்சிக்காரர் வந்து என்னைக்கும் போராட்டம் நடந்துதான் இருக்கு.